கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் அந்த ஒரே பகுதியில் இறந்திருக்காங்க. அந்த பகுதியில் மாநில மனநலத் திட்டத்தின் கீழே மாவட்ட மனநலத் திட்ட அலுவலர்கள் இந்த பகுதியில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்கி வராங்க. மேடம் நம்ம கூட இருக்காங்க. மேடம், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் வந்து 2 நாளாக இருக்கீங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அவங்களுக்கு வழங்கப்படுற ஆலோசனைகள் என்ன? இங்கே நாங்கள் வந்து மாவட்ட மனநல திட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, தவறிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு கிரீஃப் ரியாக்ஷன், ஒரு ப்ரிவேமெண்ட்னு சொல்லி நாங்கள் எங்களோட சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து ஒரு தாய் தந்தையரை இழந்துட்டு ஒரு குழந்தைங்க அதுவும் நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது பள்ளி பருவத்தில் இழந்து அந்த தாய் தந்தையை வாடும்போது அந்த பிள்ளைகளோட மனநிலைமை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. இந்த மன அழுத்தத்திலேருந்து மீண்டு வெளியில் வரணுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து எப்படி வெளியில் வரணும்? இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த பொண்ணு தான் வந்து தன்னுடைய தம்பிகளுக்கு வந்து தாய் தந்தையராக இருந்து மன திடகாத்தத்தோடைய மன தைரியத்தை வளர்த்துக்கணும். இந்த மன தைரியத்தை வளர்த்துக்கொள்றதுக்கு என்னென்னலாம் முயற்சிகள் எடுக்கலாம், என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது. இப்போ வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த குறுகிய காலகட்டத்தில் வந்து அக்யூட் ஃபேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த அக்யூட் ஃபேஸில் கூட நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உடனடியாக நம்ம அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு ஆன்டிடிப்ரெசன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அதனால் நாங்கள் 12th படிக்கிற பொண்ணுங்க, பையன் வந்து 10வது படிக்கிறான், இன்னொரு பையன் 9வது படிக்கிறானும் போது அவங்களுடைய கல்வி இதையும் நம்ம கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆலோசனைகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நாங்கள் ஒரு மாஸ் டெத்து, இந்த இடத்துல மாஸ் டெத்துனா எல்லாமே ரிலேட்டிவாக இருக்காங்க. அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி மாஸ் டெத்து நடக்கிறக்குள்ள மற்ற மக்களுக்கு என்ன மாதிரியான மன பாதிப்புகள் ஏற்படும்? அவங்கக்கிட்ட வரவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஆலோசனைகள் நம்ம வழங்குறோம்? இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு கிரீஃப் ரியாக்ஷன், ஒரு பீரியமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த கிரீஃப் ரியாக்ஷன் இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு சொசைட்டியே இந்த கருணாபுரம்ன்ற இந்த ஒரு சொசைட்டியில் எல்லாருமே இப்படி இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம்ன்றதை விட ஒரு பயம், இதை வந்து ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர், பயத்தில் இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும், அடுத்து தண்ணி சாப்பிட்றதுக்குள்ளாரையும் உங்களுக்குள்ள ஒரு பயம் நிறைய பேருக்கு ஏற்படும். இதையே வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இந்த தண்ணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் நிறைய பேர் முயற்சிகள் எடுக்கலாம். முயற்சி எடுத்து இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் வழிவகைகள் செய்யலாம். ஸோ எங்களோட இது நோக்கம் பார்த்திங்கன்னா இந்த டி அடிக்ஷன்னு சொல்லுவோம் நம்ம வந்து. ஸோ டி அடிக்ஷன் சர்வீஸை நோக்கியும் நாங்கள் வந்து இதில் பயணிக்கிறோம். நாங்கள் மாசுன்ட்டு வரும்போது அதுதான் சொல்கிறோம், ஒரு பயம் உள்ளுக்குள்ளே, இந்த பயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு இவங்களுக்கு வந்து தொடர் 1 நாள் 2 நாள் கவுன்சிலிங் வந்துட்டு போகிறது முடியாத காரியம். தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் வந்து இவங்களை வந்து ஃபாலோ அப்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த மாதிரி ஃபாலோ அப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்மளால் மேற்கொண்டு ப்ரோக்ரெஷன் பண்ண முடியும். என்ன நடக்கும், ஏது நடக்கும்ன்றது கணிக்க முடியும். பட் இப்போத்தைய சூழ்நிலை வந்து எல்லாரும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க, ஒரு பயத்தம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. இதிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த குழு வந்து மாவட்ட மனநல திட்டத்திலேருந்து எங்கள் இணை இயக்குனருடைய அறிவுரைப்படி நாங்கள் ஒரு குழு டீம் ஃபார்ம் பண்ணி இங்கே ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்